ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஸ்ட்ரிக் வந்து இந்த வீக்குக்கானது கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். மறக்காத வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் தான் தமிழ்நாட்டில் வந்து வெஸ்ட் சைடு, அதாவது மேற்கு பகுதியில் இருக்க முக்கியமான நகரம். இது வந்து மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இது வந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக் வந்து கேரளா பக்கத்தில் இருக்குது. இதுக்கு ஏன் வந்து கோயம்புத்தூர்னு பேர் வச்சாங்கன்னா, பழைய காலத்தில் இதை கோவன்புத்தூர்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் காலப்போக்கில் கோயம்புத்தூர்னு சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம கோவைன்னு கூட ஷார்ட்டாக சொல்கிறோம். இங்கே என்னென்ன ஃபேமஸ்னு பார்த்தோம்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே பயங்கரமாக ஃபேமஸ்ஸு. காட்டன் மில்ஸு, இன்ஜினியரிங் கம்பெனிஸு, எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, அப்புறம் இங்கே இருக்க கிளைமேட்டு, டூரிசம் பிளேஸு, பிஸ்னஸ் ஹப்பு, இதெல்லாமே இங்கே ஃபேமஸ்ஸு. இதுதான் வந்து முக்கியமான இண்டஸ்ட்ரியல் சிட்டியாக இப்போ வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு வருது கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூருக்கு வந்து ரொம்ப பழமையான ஹிஸ்ட்ரியெல்லாம் நிறையா இருக்குது. அதாவது ஏன்ஷியன் பீரியடில் பழைய காலத்தில் வந்து சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் 3 பேருமே இங்கே ஆட்சி பண்ணியிருக்காங்கன்றாங்க. அதாவது கிங்டம் ஆஃப் மைசூர் இருக்கார்ல, அவங்களும் இங்கே வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ் ரூல் கீழே வந்து இருக்குது. இது பிரிட்டிஷ் ரூலில் தான் இங்கே வந்து ரயில்வேஸு, காட்டன் இண்டஸ்ட்ரீஸு, ட்ரேட் சென்டர் எல்லாமே அதிகமாக வளர்ந்துச்சின்றாங்க. மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு இதை சொல்கிறோம். ஏன்னா வந்து இது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கே அதிகமாக ஃபேமஸ்ஸு. காட்டன் ப்ரொடக்ஷனு, ஸ்பின்னிங் மில்ஸு, டெக்ஸ்டைல்ஸ் நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இங்கே தான். கோயம்புத்தூரோட ஜாகிரபிக்கல் அமைப்பு எப்படின்னு இருக்குன்னா, புவியியல் அமைப்பு வந்து வெஸ்ட்டில் கேரளா இருக்கும், ஈஸ்ட்டில் திருப்பூர் சைடு இருக்கும், நார்த்தில் வந்து ஈரோடு ரீஜியன்லாம் இருக்கும், சவுத்தில் பொள்ளாச்சி சைடு இருக்கும். சீ லெவலில் விட இது வந்து உயரமாக இருக்கிறனால இங்கே கிளைமேட் வந்து மேக்ஸிமம் கூலாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாத பக்கத்துலேயே வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. அதனால் வந்து பாலக்காடு கேப் வந்து காரணமாக கேரளா சைட்லேருந்து கூல் விண்டெல்லாம் இந்த சைடு வருதுன்றாங்க. அதனால் நல்ல மாடரேட்டான வெதர் எப்பயுமே இங்கே இருக்கும். இங்கே வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் விண்மில்ஸு, ரினியூவபிள் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதாவது உடுமலைப்பேட்டை, பல்லடம், பொள்ளாச்சி ரூட்லாம் நிறையாவே வந்து விண்ட் எனர்ஜியெல்லாம் வச்சு விண்மில்ஸ் வச்சு தயாரிக்கிறாங்க. அடுத்தது டெக்ஸ்டைல்ஸு. இந்தியாவிலேயே வந்து கோயம்புத்தூர் தான் டெக்ஸ்டைல் சிட்டின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இன்ஜினியரிங் மோட்டார்ஸும் வந்து நிறையா இருக்குது. மோட்டார்ஸு, பம்ப்ஸு, மேனுஃபேக்சரிங் மெஷினு எல்லாமே இங்கே நிறையா இருக்குன்றாங்க. நிறையா பம்பு கம்பெனி, அதாவது பைப்பு, பம்பு எல்லாமே இங்கே வந்து நிறையா இருக்குது. ஐடி கம்பெனிஸ் கூட இப்போ வந்து நிறையா வேகமாக வளர்ந்துட்டு வருதுன்றாங்க. அடுத்தது கிளைமேட்டை பற்றி பார்த்தோம்னா, இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் கிட்ட இருக்கனால வந்து கூல் டெம்பரேச்சர் எப்பயுமே இருக்கும். ரொம்ப மாடரேட்டாக இருக்கும். அதிகமாக சன்னெல்லாம் இருக்காது. சவுத் வெஸ்ட் மான்சூன் மூலயமா இங்கெல்லாம் நிறையா மழை வருது. எஜுகேஷன் பொறுத்தவரையிலும் இங்கே பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அமிர்தா இருக்குது, குமரகுரு இருக்குது, நிறையா இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, மெடிக்கல் காலேஜஸ், ஆர்ட்ஸ் காலேஜஸ்லாம் நிறையா இருக்குதுங்கிறாங்க. இங்கே நிறைய பீப்புள்ஸ் வந்து தமிழ் மட்டும் பேசுகிறதில்ல, மலையாளம், தெலுங்கு, கன்னடம்னு நிறையா பேசுகிறாங்க இந்த ஏரியாவில். இங்கே ஃபேமஸான ஏரியான்னு பார்த்தா காந்திபுரம், ஆர்எஸ்புரம், பீலமேடு, சாய்பாபா காலனி, சிங்காநல்லூர், ரேஸ் கோர்ஸ் எல்லாமே இங்கே ஃபேமஸ். ரேஸ் கோர்ஸில் தான் வாக்கிங், ஜாக்கிங் எல்லாமே ஃபேமஸ்ன்றாங்க. ரிவர் பொறுத்தவரையிலும் வாட்டர் ரிசோர்ஸ்னால் நொய்யல் ரிவர் இங்கே தான் இருக்குது. பவானி ரிவர் பக்கத்தில் இங்கே தான் இருக்குது. சிறுவாணி வாட்டர் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். சிறுவாணி டேம் வாட்டர் தான் இந்தியாவிலேயே ரொம்ப டேஸ்டியஸ்ட்டு வாட்டர்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் வந்து கோயம்புத்தூர் சுற்றி நிறையா இருக்குது. அதாவது பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு இங்கே எல்லாமே வந்து கோகனட் ஃபார்மிங்கு, பனானா ஃபார்மிங்லாம் நிறையா வந்து நடந்துகிட்ருக்குதுன்றாங்க. கோயம்புத்தூரில் வந்து ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் கீழே பெட்டரான ரோட்ஸு, நிறையா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜஸ்ஸு எல்லாமே இங்கே வந்து நடந்துகிட்ருக்குது. ஷாப்பிங் பொறுத்தவரையிலும் ப்ரூக் ஃபீல்ட்ஸ் மால்ஸ் இருக்குது, ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் இருக்குது, கிராஸ்கட் ரோடு இருக்குது. டெக்ஸ்டைல்ஸ்க்கும் எலக்ட்ரானிக்ஸ்க்கும் ஷாப்பிங் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்றாங்க. டிரான்ஸ்போர்ட் பொறுத்தவரையிலும் இங்கே வந்து நிறைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு, உக்கடம் பஸ் ஸ்டாண்டு, சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு, ஏர்போர்ட்ஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டே வந்து சென்னைக்கு, பெங்களூருக்கு, மும்பைக்கு, டெல்லிக்கு, துபாய்க்கு, சிங்கப்பூருக்கு, இந்த மாதிரி எல்லா ஊருக்குமே இங்கே வந்து ஃப்ளைட் வந்து இருக்குதுன்றாங்க. ஹெல்த்து கேரை பொறுத்தவரையிலும் வந்து கோயம்புத்தூர் தான் தமிழ்நாட்டில் முக்கியமான மெடிக்கல் ஹப்புன்றாங்க. கேஎம்சிஹெச், கங்கா ஹாஸ்பிட்டல், பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல் எல்லாமே இங்கே தான் இருக்குது. கேரளாவிலேருந்து கூட இங்கே வந்து நிறையா பேர் வந்து இது பேஷண்ட்டாக வந்து அட்மிட் ஆகி இது பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இதோட ரீஜியன் மேக்ஸிமம் பார்த்தா வந்து கொங்கு ரீஜியன் தான். இது வந்து கொங்கு நாடு கல்ச்சரில் தான் கோயம்புத்தூர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கே ஃபேமஸான ஹாஸ்பிட்டாலிட்டி, அக்ரிகல்ச்சரல் ரூட்ஸு, ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸு, டெம்பிள்ஸு எல்லாமே இங்கே வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு.
டூரிசம்னு பார்த்தோம்னா வால்பாறை, ஆழியார் டேம், மங்கி ஃபால்ஸு, வெள்ளியங்கிரி இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஃபுட்டை பொறுத்தவரையிலும் அரிசி பருப்பு சாப்பாடு, கறி தோசை, பள்ளிப்பாளையம் சிக்கன், ராகி டிஷ் எல்லாமே இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் முக்கியமாக ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸில் வந்து ஆதியோகி சிவன் டெம்பிள், அந்த ஸ்டாச்சு பயங்கரமாக ஃபேமஸ்ஸு. சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் ஃபேமஸ்ஸு. மருதமுறை டெம்பிள் எல்லாமே இங்கே ஃபேமஸ்ஸு. கோயம்புத்தூர்லேருந்து தான் ஊட்டி, மூணார், பொள்ளாச்சி இது எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்க நல்ல லொக்கேஷன்ஸ் எல்லாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் என்னென்னா சொல்லட்டுமா? பம்ப் மேனுஃபேக்சரில் இந்தியாவில் முக்கியமான இடத்துல வந்து கோயம்புத்தூர் இருக்குது. சிறுவாணி வாட்டர் தான் வந்து இந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான வாட்டர்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து கோயம்புத்தூர் பற்றியெல்லாம் இருக்குது. நம்ம சொல்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாது. இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லியும் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். டெய்லியும் நிறையா ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். மறக்காத போய் ஷார்ட்ஸும் பாருங்கள். ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.